ஈயம் பூசுனது மாதிரி ஒரு ஆளு வெத்தலை புட்டிய வச்சுக்கிட்டே திரியறாரு. ஆமா, காதர் மைதீனா சொல்லுவாரு, ஒரு வெத்தலை புட்டிய இடுக்குல வச்சுக்கிட்டு இவர் பண்ற பாடு இருக்க, இந்த நாடும் ஊரும் எங்க சமுதாயமும் நாசமா போச்சு அப்படிம்பாரு. முடிவு தெரிகிற வரையும் பிரதான செய்திகள்ல அவங்க தான் வந்துகிட்டு இருப்பாங்க. அது தவிர்க்க முடியாத ஒன்றுதான். நேற்று ஈயம் பூசுனது மாதிரி பூசாத மாதிரி இருக்குங்கிற கூத்து தான். அப்புறம் அவங்க இந்தியன் முஸ்லீம் லீக்கு ஏதாவது ஆதரவு தர்றதா சொன்னதாகவும், அப்புறம் பின்னாடி மறுக்கப்பட்டதாகவும் அப்படின்னு செய்தி. சிறகின் உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்றைய செய்தி அலசலில் நம்மளோடு இணைந்திருப்பவர் ஐயா பருத்திவீரன். வணக்கம் ஐயா. காலை வணக்கம் ஐயா. வணக்கம். செய்தித்தாளுக்குள்ள போயிடுவோமா? போயிடுவோம். சரிங்க. தாவேக்கா ஆட்சி அமைப்பதில் இழுவரி. இன்னைக்கும் அவங்க தான் செய்தியில இருக்காங்களா முதல்ல? ஆமாம்மா, இது ஒரு முடிவு தெரிகிற வரையும் பிரதான செய்திகள்ல அவங்க தான் வந்துகிட்டு இருப்பாங்க. அது தவிர்க்க முடியாத ஒன்றுதான். நேற்று இடதுசாரி கட்சிகள் ரெண்டு கட்சியுமே வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பதற்கான கடிதங்களையே அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. வெளியில இருந்து ஆதரவு தெரிவிச்சுட்டாலும் பரவாயில்லைங்க. ஆமா, நாங்க ஆதரவு தான் தெரிவிப்போம். கூட்டணி எங்களுக்கு திமுக என்னங்க அதெல்லாம் அது ஈயம் பூசுனது மாதிரி பூசாத மாதிரி இருக்குங்கிற கூத்து தான். அப்புறம் அவங்க இந்தியன் முஸ்லீம் லீக்கு ஏதாவது ஆதரவு தர்றதா சொன்னதாகவும், அப்புறம் பின்னாடி மறுக்கப்பட்டதாகவும் அப்படின்னு திரும்ப அவங்களுடைய இணையதளத்திலேயே நாங்க ஆதரவை கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நண்பர் ஒருத்தர் கடையநல்லூர்ல இருக்காரு. அவர் சொல்லுவாரு, ஒரு ஆளு வெத்தலை புட்டிய வச்சுக்கிட்டே திரியறாரு. ஆமா, காதர் மைதீனா சொல்லுவாரு, ஒரு வெத்தலை புட்டிய இடுக்குல வச்சுக்கிட்டு இவர் பண்ற பாடு இருக்க, இந்த நாடும் ஊரும் எங்க சமுதாயமும் நாசமா போச்சு அப்படிம்பாரு. ஆமா, உண்மைதான். அதே மாதிரி குதிரை பேரம்மா என்ன குடும்பம் நடந்திருக்குன்னா, எங்க கட்சிக்காரர் தூக்கிட்டாங்க அப்படின்னு டிடிவி தினகரன் ஆளுநர்கிட்ட போய் புகார் கொடுத்திருக்கிறாரு. இதுல முகநூல்ல எல்லாம் வலைதளங்கள எல்லாம் பரபரப்பா அந்த செய்தி இரவு ஓடிட்டு இருந்தது. காமராஜ் ஒரு வேட்பாளரை தேர்வு செய்யும் போதுங்க அவன் பின்னணி என்ன, அவன் இருப்பானா? இல்ல, நீங்க அவ்வளவு தூரம் எல்லாம் போகாதீங்க. 47 பேரை கொண்டு போய் பாண்டிச்சேரியில அடைச்சு வச்சவங்க ஒரு ஆளை வெளியில விட்டுருக்காங்கன்னா நீ இந்த மாதிரி வேலை பார்ப்ப அப்படின்னு தெரிஞ்சுதான். அதனால அப்ப பாருங்களேன், தூய சக்திகள் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குன்னு மட்டும் பாருங்க. வியாபாரம் நடக்குது. ஆமா, வியாபாரம் நடக்குது. அதுல இப்ப போய் அவர் புகார் பண்ணிட்டாரு, எங்க கட்சிக்காரவங்களை அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த படத்துல திரிசா காப்பாத்துறது மாதிரி தூக்கிட்டு போவார்ல விஜய், அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்திருக்கிறாரு. செய்தி வேற கதாநாயகி கிடைக்கல, திரிசாவை எல்லாரும் சொல்றாங்க, நம்மளும் சொல்லி வைப்போமே அப்படின்னு தான். அப்புறம் தஞ்சை முழுக்க இந்த செய்திகள் வந்திருக்கு. இந்த கருமங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, ஆமா, மேல்நிலை 2ஆம் ஆண்டு +2 பிள்ளைங்க எல்லாம் நேற்று 12ஆம் வகுப்பு மாணவர்களை தேர்ச்சி பெற்றிருக்காங்க. போன ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு அதிகமா தேர்ச்சி பெற்றிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. தேர்ச்சி அடைந்த மாணவர்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீங்க இன்னமும் மேன்மேலும் நல்ல பாடங்களை தேர்வு செய்து கல்லூரிகளுக்குள் நுழைந்து உங்கள் வாழ்க்கை மேம்பட சிறகு உங்களை இந்த சமயத்தில் வாழ்த்துது. அடுத்த செய்திங்கிறது புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கு, குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை, போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு. இது போல அரிதான சில தீர்ப்புகள் வந்துகிட்டு இருக்குது. பிள்ளைங்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை திருச்சியில போக்சோல ஒரு நடந்திருக்கு. தொடர்ச்சியா தமிழ்நாடு முழுக்க மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான, இளம் பிள்ளைகளுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வு கொடுமைகள் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்குது. இது வருந்தத்தக்க தீர்வு ஒண்ணுதான். எப்படி நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொன்னாரோ, கடுமையான தண்டனைகள் அதை கொண்டு வராத வரைக்கும் இவங்க என்ன போக்சாவே போட்டாலும் சரி எவனும் பயப்படுற மாதிரி. கடுமையான தண்டனைகள் மட்டும் இல்ல, சமூகத்தின் அடிப்படை மாற்றங்கள் உருவாகணும். சமூகத்தின் அடிப்படை மாற்றத்தை உருவாக்காமல் தண்டனைகள் மட்டும் தீர்வாகாது. தண்டனைகள் அதிகப்படுத்த வேண்டும். அதே சமயத்துல சமூக அமைப்புகள்ல நிறைய விழிப்புணர்வுகள் மாற்றங்கள் கொண்டு வரணும். போனா அறுத்து விட்டுருவான் அப்படிங்கிற ஒரு பயம் வரணும். திருப்புவனம் அருகே இளைஞர் வெட்டி கொலை, உறவினர்கள் சாலை மறியல். பாருங்க,
திரும்பவும் அதே பகுதி தொடர்ச்சியா திருப்புவனம் அது எந்த சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்டத்தில் தட்டான்கோவில் விவேக்கை கொலை செய்தவர்களை கைது செய்ய வலியுறுத்தி அவர்களுடைய உறவினர்கள் வந்து சாலை மறியல் செஞ்சுருக்காங்க. காவல்துறை என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். அடுத்த பேர் நம்ம முன்னாள் கல்வி அமைச்சர், தமிழகத்தில் யார் ஆட்சிக்கு அமைத்தாலும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் டிஎம்சி திட்டத்தை ஏற்கக்கூடாது. அன்பில் மகேஷ். அப்ப ஏற்கனவே நம்ம பிஜேபி கொண்டு வந்த திட்டத்தை அவங்க தடுத்து நிறுத்தினது மாதிரியும் இப்ப ஆட்சிக்கு கல்வி திட்டத்துல பாதிய வந்து செயல்படுத்திட்டு போயிட்டாங்க. ஆமாமா, புதிய கல்வி திட்டத்துல இருந்து எல்லாத்துக்கும் பேர் மாற்றி திணிச்சுட்டு போயிட்டான். வீடு தேடி கல்விண்டா என்னங்க? எல்லாம் ஒண்ணுதான், குலக்கல்வி தானா? அதே போலதான் சேகர் பாபு தலைமையில இந்து அறநிலையத்துறை அமைச்சர் இருந்தாரு. இப்ப குடமுழுக்கு இதுல நடத்த சமஸ்கிருதம் இந்திய எதிர்ப்பும்பாங்க, சனாதன எதிர்ப்பும்பாங்க. இருக்கிற எல்லா கோயிலுக்கும் சமஸ்கிருதத்தை முன்னிறுத்தி தான் அவங்க வந்து குடமுழுக்கு செஞ்சாங்க. ஐயா ஸ்டாலினும் ஐயா உதயநிதியும் வெற்றி பெறுவதற்காக அந்த அம்மா அவங்க துர்கா அவங்க போய் கோயிலா சமஸ்கிருதத்துல தானே பூஜை பண்ணாங்க. மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் நிர்வாகிகளுக்கு விஜய் நேரில் போய் நன்றி தெரிவித்தார். இவருக்கு ஆதரவு தெரிவிச்சதற்காக ஒரு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அந்த மார்க்சிஸ்ட் யார் மூலமா வெற்றி பெற்று வந்தாங்களா? தீய சக்தி மூலமா. நம்ம இதை பத்தி நிறைய பேசியிருக்கோம் ஐயா. ஆமா, நேத்து கூட சிறைகள் வந்து நேற்று மாலை நேர காணொலியா அதை விரிவாகவே பேசியிருக்கோம், நேயர்கள் பார்த்திருப்பாங்க. தாவைக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு, திமுக கூட்டணி தொடரும். பொண்டாட்டிய நான் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டேன் என் பொண்டாட்டிய, ஆனாலும் அவங்களுக்கு எனக்கும் உள்ள அன்பு மட்டும் தீரவே தீராது, காதல் தீரவே தீராதுன்னு இடதுசாரிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. பொண்டாட்டியோட வாழ்வேன். ஆமா, கொடுமை இதெல்லாம் பாருங்க, என்னென்ன குத்தடிக்கிறாங்கன்னு பாருங்க. ஆமா, அந்த உங்க செய்தித்தாள்ல என்ன முக்கிய கொஞ்சம் தமிழ்நாட்டை விட்டு தாண்டி போனோம்னாக்க பரபரப்பா பேசப்படக்கூடிய ஒரே விடயம் மம்தாவுடைய விடயமா தான் இருக்கு. அது உங்க இன்னமும் வந்து ஆமா, நீங்க சொல்லிட்டு இருக்கையிலேயே மேற்கு வங்க முதல்வராக சுவேந்து அதிகாரி என்று பதவியேற்பு, முதல் பாஜக அமைச்சரவையில் 2 துணை முதல்வர்கள் அப்படின்னு போட்டு மோடியோட சித்து விளையாட்டை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற ஐயா அமித்ஷாவோட பக்கத்துல அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு சுவேந்து அதிகாரி. 15 ஆண்டுகளா கொஞ்சம் கொஞ்சமா அந்த மரத்தை கரையம் அரைக்கிற மாதிரி அரிச்சு அங்க உள்ள நுழைஞ்சிட்டாங்க. முதல்ல கம்யூனிஸ்ட காலி பண்ணாங்க, அப்புறம் காங்கிரஸ காலி பண்ணாங்க, திரிணாமுல் காங்கிரஸ். இப்ப திரிணாமுல் காங்கிரஸையும் வெளியும் காலி பண்ணுவாங்க. அவங்க காலி பண்றதுக்காக தானே வந்திருக்காங்க. நாட்டையே காலி பண்ணி மொத்தமா சுடுகாற்று ஆகுறது தானே அவங்க வேலையே. மக்களவையில் காங்கிரஸ் திமுக எம்பிக்கள் இருக்கையை வேறு இடங்களில் ஒதுக்க ஓம் பிர்லாவுக்கு கனிமொழி கடிதம். அதாவது கூடி கிளாவிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து தாவேகாவுக்கு போய் காங்கிரஸ் ஆதரவு தெரிவிச்சதோட கனிமொழியில இருந்து திமுகவில இருந்து பொங்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நேற்று வந்து மயிலாடுதுறையில நடந்த காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம். எதுக்கு ஆர்ப்பாட்டம்? இவரை வந்து கவர்னர் வந்து ஆட்சி அமைக்க விஜய கூப்பிடலன்னு ஆர்ப்பாட்டத்துல திமுக காரங்க பூந்து ஒரே அடிதடி பேட்டி அவரை ஓடிட்டு இருக்காரு காங்கிரஸ். இதுக்கு இடையில இந்த அம்மா வேற வந்து கொந்தளிச்சு, இனிமே எங்களுக்கு பக்கத்துல கூட பாராளுமன்றத்துல சேர போராடாதீங்க, இனிமே உங்க எட்டு வேணாம் இளவு வேணாம், உங்களை பார்த்தா மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன் வீர சபதத்தை எடுத்திருக்கிறாங்க அம்மா கனிமொழி. தீண்டத்தகாத கட்சி ஆகி போச்சோ. ஆமா 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 ஐயா, இதுல கூட எனக்கு சந்தேகம் இருக்கு. இந்த 13 பேரை வந்து அனுப்பிச்சு வச்சதே ஸ்டாலின் தானா, இல்ல உண்மையிலேயே இவங்க பிரிஞ்சுதான் போயிருக்காங்களாம்? அது என்னன்னு தெரியல. நம்ம என்ன எதெல்லாம் பார்க்க இருக்கிறோமோ அப்படிங்கிறது தான் செய்தி. கேரளத்தின் அடுத்த முதல்வர் யார்? கார்கேயிடம் அறிக்கை சமர்ப்பிப்பு அப்படின்னு அந்த பக்கத்து ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிட்டு இருக்குது. அங்க என்ன வந்து காங்கிரஸ் கட்சி இப்ப வந்து ஆட்சிக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு வருது இல்ல, அதுல யார முதல்வர் ஆக்குறதுன்னா ஏற்கனவே காங்கிரஸுக்குள்ளதான் பல்வேறு குழுக்கள் உண்டு இல்ல, பங்காளி சண்டை. ஆமா, அதுல இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது ட்ரம்ப் விதித்த 10% பரஸ்பர வரி ரத்து சொல்றது யாருன்னா அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. நீதிமன்றத்தை சொல்ல சொல்லி, அதாவது நானா ரத்து பண்ணாக்க ஆமா கேவலமா வரமாட்டேங்கிறாங்க, கேவலமா போயிடும். நான் ரவுடியா ஃபார்ம் பண்ணிருக்கேன், இந்த சமயத்துல நீங்க வந்து கேவலமா போயிடும். அதனால நீதிமன்றத்தின் மூலியமா ஒரு நாடகத்தை போட்டு விட்டுருக்காரு. ஐயா, அந்த உலகத்துக்கு போயிட்டீங்க. அளவுல இன்னொரு செய்தியை உருவாக்கிட்டு வர்றாங்க. எப்படி கொரோனா வைரஸை உருவாக்குனாங்களோ
இப்ப நிறைய சிக்கல்ல மாட்டி நிக்கிறான் அமெரிக்கா. ஆமா, அது இது பொருளாதார நெருக்கடி தப்பி போறதுக்கு வழி இல்லாம நிக்கிறான். இப்ப ஒரு உலகத்தை ஒரு அமைதிப்படுத்தணும், இதுக்கு என்ன வழி அப்படின்ட்டு ஒரு வைரஸ் உருவாக்கி இருக்காங்க, ஹண்டா வைரஸ். ஆமா, அது இப்ப எல்லா இடத்துலயும் பரவிட்டு இருக்கு. இப்ப இந்தியர்கள் அதுல வைரஸ் பரவி இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. முதல் முறையா 2 பேரும் செத்தும் போயிட்டாங்க. அதுக்கு குறிப்பா சொல்றேன், அதுக்கு இன்னமும் மருந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரோனா மாதிரியே ஒண்ணு கொண்டு வந்து அதுக்கு அந்த ஊசி மூலியமா நம்மள பல பேரை கொண்டு அதுல பல ஆயிரம் கோடி ரூபாய வந்து கார்பரேட் முதலாளிகள் சம்பாதிச்சது மாதிரி இப்ப ஒரு புதிய வைரஸை இறக்குமதி பண்ணி உலகம் அங்க ஏற்றுமதி செஞ்சுட்டு என்ன செய்வேன், உலகத்தை இந்த பாருங்க லாக்டவுன் போட்டாங்க, அதே மாதிரி இன்னொரு தடவை போட்டா போறது எல்லாம் நின்று போயிடும். பொருளாதார நெருக்கடியா நடந்திருக்குங்கய்யா. அதாவது காங்கிரஸுக்கு கண்டனம் யாரு, அகிலேஷ் யாதவ். எப்படா நீ வந்து திமுகவுல இருந்து வெளியேறி போய் நீ டிவிகேக்கு போய் ஆதரவு கொடுத்த அப்படின்னு அறச்சீற்றத்தோட அப்படியே வந்து வட இந்தியாவில் பொங்கி எழுந்திருக்காரு அகிலேஷ் யாதவ். ஆமா, அதே மாதிரி கீழே வந்து பாஜகவோட மறைமுக கூட்டணி நான் உறுதியா சொல்றேன்ட்டு மம்தா பானர்ஜி ஸ்டாலின் மேல கூட்டு. ஆமா, அப்ப அகிலேஷ் யாதவ் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? அப்ப ஏன் இங்க இருந்தவங்க எல்லாம் அவனும் வாயை திறக்கலையே, திமுகவுக்கு முட்டு கொடுத்து. இந்த இடத்துலதான் மக்களின் கோபத்தை பாஜக சந்திக்க வேண்டிய காலம் வரும்னு ஐயா ஹரியானாவில் நல்லிணக்க பேரணி நடத்திருக்காரு ராகுல். ஆமா, ராணுவ திறனை வெளிப்படுத்தியது ஆபரேஷன் சிந்தூர். யாரான்னு பார்த்தா ராஜ்நாத் சிங், பாதுகாப்புத்துறை அமைச்சர். ஐயா, எப்படி அந்த எலின் சம்பளத்தை போய் சைனா பார்டர்ல கட்டி விட்டாங்களே, அதே அந்த வீரன் தான் அவரு. அந்த வீரன் தான். உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட அதிநவீன ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை. எல்லாம் ரைட்டு, புதுசா ஏவுகணையை கண்டுபிடிக்கிறீங்க, படுத்து கிடக்குது. ஏழ்மையை ஒழிக்க முடியல, வறுமையை ஒழிக்க முடியல. இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒருவேளை உணவு இல்லாம ஒரு நாளைக்கு வந்து 80 கோடி மக்கள் இருக்கிறான் அப்படின்னு மனித உரிமை ஆர்வலர்கள் எல்லாம் புள்ளி விவரங்கள் கொடுக்குறாங்க. இதெல்லாம் சரி பண்ண முடியல. நீ அதிநவீன ஆயுதங்களை கண்டுபிடிச்சு யாருக்கு என்ன போகுது? அந்த நீட் தேர்வை பத்தி நம்ம பல காலமா எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே வரோம். அதுல வடநாட்டு மக்கள் எப்படி அதுல பாஸ் பண்றாங்க அப்படிங்கறதை நம்ம பேசியிருக்கோம். ஆமா, வலது காலுக்கு பதிலாக இடது காலில் அறுவை சிகிச்சை செய்ததா ராஜஸ்தான்ல ஒரு மருத்துவர். அப்ப அவர் நீட் தேர்வு பண்ணிருப்பாரு. நீட் தேர்வு படிச்சு அதுக்கப்புறம் மருத்துவ கல்லூரிக்கு போய் அவர் அறிவார்ந்த மருத்துவர். திருட்டு பயில்வாங்க எல்லாம். இந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட செய்தி வந்திருக்குது. தமிழ்நாட்டு அரசு வேலைவாய்ப்பு அலுவலகங்கள்ல பல வந்து வட இந்தியர்கள் வந்து போலியான சான்றிதழ் கொடுத்து எல்லாம் பண்ணிருக்கிறாங்க, வேலைக்கு சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு. புலம்பெயர்வு மேலாண்மையில் முழுமையான அணுகுமுறை கடைபிடிப்பு. ஐநாவில் இந்தியா தகவல். இவன் சொல்ற தகவல் எல்லாமே புழுகாத்தான் இருக்கும், எதுக்கோ அடி போடுறான். ஆமா, அது மாதிரிதான் கூத்து. அடுத்த செய்தியா அதுல வாருங்க. அமெரிக்கா ஈரான் இடையே அதிகரிக்கும் மோதல் போக்கு. வளைகுடா பிராந்தியத்தில் மீண்டும் பதற்றம். அதை நம்ம வந்து சிறகுல வந்து உலக செய்தியை பார்ப்போம். அப்புறம் வந்து கடைசி பக்கத்துல என்ன போட்டிருக்காங்கன்னா, இன்றும் நாளையும் திருச்சி, தஞ்சை, கரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட 22 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை, மழையோடு கூடிய மஞ்சள் எச்சரிக்கை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. கோவை அருகே மின்சாரம் பாய்ந்து காட்டு யானை உயிரிழப்பு. ஐயோ பாவம். இவங்க வந்து யானை வழித்தடங்கள் முழுக்க ரிசார்ட்டுகளை கட்டி வழித்தடங்களை மாத்தி காடுகளை அழித்து யானை கடந்து மனுஷன்கிட்ட தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக உயிரினங்கள் போராடிட்டு இருக்கு, வனவிலங்குகள் போராடிட்டு இருக்கு. உலகில் வேறு கவிஞர்கள் ஏற்படுத்தாத தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் உண்மைதான். நீதி அரசர் வி ராமசுப்ரமணியன் புகழாரம். அதனாலதான் இடதுசாரி அமைப்பை சார்ந்த மூத்த கம்யூனிஸ்ட் கட்சி போராடி ஐயா ஜீவா கூட கம்பனை கொண்டாடாத காலங்கள், கம்பனை நிறைய கொண்டாடி இருக்கிறாரு. ஐயா, அந்த கடைசியா ஒரு செய்தி நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது இது கம்யூனிஸ்ட் கட்சிக்கார மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் வந்து எம்ஏ பேபி சொல்லியிருக்காரு இந்த தகவல். அவரே சொல்லும் போது நேரடியா கலந்துட்டாலும் போக முடியாது. அதிமுக தலைமையிலான ஆட்சிக்கு ஆதரவு. திமுக தெரிவித்த யோசனையை ஏற்க மறுத்து விட்டோம். ஒரு கேவலமான, அதாவது நான் திமுக பகல் கொள்ளக்காரனா, அதிமுக பக்கா கொள்ளக்காரன். நம்ம 2 பகல் கொள்ளக்காரன் பக்கா கொள்ளக்காரனை தாண்டி புதுசா இன்னொரு ரா கொள்ளக்காரனை விடக்கூடாதுடா அப்படின்ட்டு கொள்கை கோட்பாடு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி நாமெல்லாம் திராவிட இயக்கம் 2 பேரும் திராவிட இயக்கம் இணைந்து நீங்க வெளியில இருந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, நாங்க உள்ளுக்குள்ள போய் ஆட்சி நடத்துறோம், அடிக்கிற கொள்ளையில ஆளுக்கு 50
அது அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை போட்டு பேச்சுவார்த்தையில நடந்திருக்குது. என்னதான் நீங்களே ஒத்துக்கிறாங்களே, அதை வந்து கம்யூனிஸ்ட் கட்சி கிட்ட ஆதரவு கேட்டிருப்பாங்க. ஐயா வடிவேல் சொல்லுவாரு, ஏன்டா எதுக்குடா வெள்ளையும் சொல்லையுமா அப்படி தெரியும். அத கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களே உண்மையான செய்தி தான் ஆகியிருக்குது. இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் வந்து கட்சிக்காரங்க கூட்டத்தை கூட்டி டிவிகேக்கு ஆதரவு வைக்கிறதா இல்லையா அப்படின்னு ஒரு முடிவு பண்ண போறாரு. அவர் இடதுசாரிகளோடு தான் சேர்ந்து நான் பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால வெளியில இருந்து அவரும் ஆதரவு கொடுக்க இப்படி கெஞ்சிக்கிட்டு தெரியறத பார்க்கும்போது இந்த வங்கியில வடிவேல் கொள்ளையடிக்க போவாரு. ஆமா ஆமா போயிட்டு அங்க போயிட்டு எத்தனையோ லட்சம் காப்பாரு, அப்புறம் 3 லட்சத்தை 2 எவ்வளவு எழுத்து பிள்ளை இருக்கின்றதோ அதற்கு தகுந்தது போல கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க அப்படின்னு பார்த்து போட்டு கொடுங்க. ஆமா ஆமா அதைத்தான் பார்த்து கொடுயா, அதுதான் தப்புன்னு தெரியுது இல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு குறைச்சு கொடுக்க வேண்டியதானே. அது மாதிரி கேவலமா போச்சு நிலைமை, அரசியல் நிலைமை, தமிழ்நாட்டு அரசியல் நிலைமை. சரி இருக்கட்டும். சரிங்கய்யா, காலை அமர்வில் சிறையில் வந்து செய்தி அலசலில் பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு காலையில் நம்ம சந்திப்போம். நன்றி.